பெண் காவலர் ஒருத்தங்க திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில மாரடைப்பின் காரணமா உயிரிழந்ததா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பணி நிமித்தமா தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு அக்கா வீட்டுக்கு போனப்போ திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டு அவங்க உயிரிழந்ததா கூறப்படுது. சென்னை பெரவள்ளூர் விவேகானந்தர் தெருவை சேர்ந்தவங்க 49 வயதான ஜெயசித்ரா. இவங்க செம்பியம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல சிறப்பு உதவி ஆய்வாளரா பணியாற்றிட்டு வந்திருக்காங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து இந்த காவல் நிலையத்துல இவங்க பணியாற்றிட்டு வந்த நிலையில தபால் பணியா தடய அறிவியல் துறைக்கு போயிட்டு மறுபடியும் இவங்க வீடு திரும்பி இருந்திருக்காங்க. அப்பதான் ஐநாவரத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய அக்காவான பாண்டி செல்வி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்களாம். அப்போ இரவு 8:30 மணி இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு பெண் காவலருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதா கூறப்படுது. உடனடியா அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க. ஆனா மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியிலேயே அவங்க உயிரிழந்துட்டாங்க. அதை தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக அவங்களுடைய உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுடைய சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டம் பம்பரம்பட்டி கிராமத்துல இவங்களுடைய உடலை அடக்கம் செய்ய இருக்கிறதா சொல்லப்படுது. நெஞ்சுவலி ஏற்பட்டு பெண் காவலர் ஒருத்தங்க உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. லண்டனில் படித்தாலும் இந்தியா திரும்பி கையில் எடுத்த விவசாயம். அவகேடோ பழம் விவசாயத்தில் 22 வயதில் கோடிகளில் புரளும் இளைஞர். இந்தியாவின் போபாலை சேர்ந்த இளைஞர் ஹர்ஷித் கோதா. லண்டனில் அவர் BBA பயின்று வந்தார். அப்போது அவர் அடிக்கடி வாங்கி அருந்தும் ஜூஸ் வகை அவகேடோ ஜூஸ். அதிகமாக அது லண்டனில் விற்பனையாவதையும் பார்த்து கொண்டே படித்த அவர் அவகேடோ பழம் இஸ்ரேலில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதையும் கவனித்ததோடு கடந்து செல்லாமல் அவகேடோ விவசாயத்தை பார்ப்பதற்காக அவர் இஸ்ரேல் நாட்டிற்கும் பயணம் செய்தார். அந்த பழ விவசாயம் எப்படி நடக்கிறது, அதன் பயன்கள் என்ன என்றெல்லாம் தேடி தேடி கவனித்தார். அதிகமாக கலோரிகள் நிரம்பியுள்ள அந்த பழத்தில் விட்டமின் A இருப்பதாகவும் கண்களின் பார்வை திறனை பாதுகாப்பதாகவும் சிறந்த மருந்தாக அவகேடோ இருப்பதாக அறிந்து கொண்டார். மேலும் இதன் விளைச்சல் தென் மத்திய இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் கிழக்கு இமயமலை மாநிலமான சிக்கிம் உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த அளவிலேயே விவசாயம் செய்யப்படுகிறது என உணர்ந்து கொண்ட அவர் அந்த பழம் குளிர் பிரதேசங்களில் மட்டுமே வளரும் என்பதையும் உணர்ந்து கொண்ட அவர் அதனை இந்தியாவில் பெரும் விளைச்சல் செய்து அவற்றில் லாபம் பார்க்க முற்பட்டார். 2019ஆம் ஆண்டு ஹர்ஷித் தன்னுடைய அக்ரி ஸ்டார்ட் அப் இந்தோ இஸ்ரேல் அவகேடோ என்ற பிசினஸை போபாலில் தொடங்கினார். இதற்காக 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி அவகேடோ செடிகளை நட்டு முதற்கட்டமாக 50 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தார் ஹர்ஷித் கோதா. அது அவருக்கு நல்ல பலன் தந்தது. தற்போது ஆண்டு ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் இளைஞர் ஹர்ஷித் கோதா வருமானம் ஈட்டி வருவதாக